இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ பாத். அதை வந்து சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் 2 கப்ஸ் கிட்ட சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 480 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். அந்த ரைஸை வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2, நறுக்கி வச்ச தக்காளி 6, 1/4 கப் பச்சை பட்டாணி, 20 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கீ, தாளிக்க பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, தாளிக்க எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 3த்தையும் நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அரைச்சி இல்லை, இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி கல் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சிடலாம். 1/4 கப் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கல்பாசி, 2 ஏலக்காய், நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். வெங்காயத்தை வந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். தக்காளி, இதுக்கு பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி வந்து சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் அரிசி எடுத்தேன். அதில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதில் ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி வந்து சீசன்னால் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் வேணால் சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இப்போ குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு
சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம தக்காளி சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா பிரியாணி மாதிரி இருக்கு. இந்த கிரீன் பீஸ் போட்டதுனால உங்களுக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, சாதம் வந்து நல்லா உடையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா, ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா, இதை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டே உங்களுக்கு பார்க்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அரோமா இதுலேருந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கமெண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.